பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 7வது அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். இன்னைக்கு நியாயத்திற்காக எத்தனையோ இடங்கள்ல ஓடி அலைந்து எனக்கு நியாயம் கிடைக்கும். வீட்டில் பெரியவங்க கிட்ட போய் சொல்றீங்க, உங்களை சிநேகிக்கிற நண்பர்கள்கிட்ட சொல்றீங்க, நீதிமன்றத்துக்கு போறீங்க, உங்களுடைய சூப்பர்வைசர் கிட்ட போறீங்க, நான் நல்லா தானே செஞ்சிருக்கிறேன், நியாயமா தானே இருக்கிறேன். சில வேளைகள்ல எந்த இடத்துக்கு போனாலும் நீதி கிடைக்காதபடி, நியாயம் கிடைக்காதபடி அநியாயத்துக்கு நேராய் நடத்தப்படுகிறோம். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறோம். திடீரென்று ஆண்டவர் பார்த்தே கேட்கிறோம், ஆண்டவரே இது நியாயமா? இவர்கள் செய்தது நியாயமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைத்து இருக்கிறேன், இவர்கள் கொடுக்கிற ஊதிய நியாயமா? கடந்த நாட்கள் ஒரு சகோதரர் சொன்னார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றேன் பாஸ்டர், அநியாயமா என்னுடைய சம்பளத்தை பிடித்து கொள்ளுகிறாங்க. இன்னைக்கு உலகத்துல அநேக இடங்கள்ல, பல இடங்கள்ல அநியாயங்கள் இடைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போறோம். தாவீது மிகுந்த ஏமாற்றத்தில் கடந்து போறார். நியாயமான காரியங்களை செய்கிறார், அநியாயமாய் சவுல் அவன் மேல கடந்து வருகிறார். இன்னைக்கு உங்க எதிர்கால ஆசீர்வாதத்தின் மேல, உங்க எதிர்கால நன்மையின் மேல, உங்களுக்கு வர வேண்டிய அந்த வேலையில் இருக்கிற ப்ரமோஷன்ல நியாயம் செய்யாதபடி அநியாயம் செஞ்சுட்டாங்களாம். இந்த வசனத்தின்படி சொல்லுங்க, கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். அன்பான மகனே மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பாஸ்டர், எனக்கு இவங்க அநியாயம் செஞ்சுட்டாங்க, சொந்த கூட பிறந்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் பண விஷயத்தில் எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் இடத்துல கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நியாயம் செய்வார். நீங்க நேர்மையா, நீங்க நீதியா இருக்கிற பொழுது என் நீதியின்படியோ என்னுள்ள உண்மையின்படியோ எனக்கு நியாயம் செய்யுங்க. நீங்க நீதியா இருங்க, உங்க உண்மையை காத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிற உண்மையை பார்க்கிறார். கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமா இருங்க. நிறைய பேர் இன்னைக்கு மனிதர்களுக்கு முன்பாக உண்மையும் உத்தமா இருப்பது போல நடிப்பாங்க. நிறைய பேர் அனுதாப அலைகளை சந்திக்கும்படியாய் நடிப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும் யார் உண்மையும் உத்தமமா இருக்கிறார்கள் என்று. இன்றைக்கு அநியாயம் இழைக்கப்பட்டு இருக்கிற வேலையில நான் செய்கிற, கடினமாய் செய்கிற வேலைக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கப்படல, நான் பிரயாசப்படுற எனக்கு ஏற்ற பங்கு கொடுக்கப்படல. கர்த்தர் உங்கள் சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமா இருக்கிறார். உங்களுக்கு உரிய பங்க, உங்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யுங்க, ஆண்டவரே என்னில் இருக்கிற நீதியை பாருங்க, என் உண்மையை பாருங்க, அதன்படி நியாயம் செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது யார் உங்களுக்கு அநியாயம் இழைத்தார்களோ, யார் உங்களுக்கு அநீதி செய்தார்களோ அவங்களை உங்க மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன், என் நீதியின்படியோ என் உண்மையின்படியோ எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு சொல்லுகிற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவாருங்க. யோசேப்புக்கு உள்ள இருந்த அந்த உண்மை, யோசேப்புக்குள்ள இருந்த நியாயம் மகிமையா யோசேப்பை உயர்த்தினது. உங்களை நிந்தித்தவங்களை, உங்களுக்கு துரோகம் பண்ணினவங்களை, உங்களை அவமானப்படுத்தினவர்களை நினைக்காதபடி உங்க காரியங்கள் ஜெயமாய் மாறும்படியா என் நீதியின்படியோ என் உண்மையின்படியோ எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. உங்க ஜெபத்தை நீங்கள் மாற்றுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த நிலைகளுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கர்த்தருடைய அழைப்புல ஓடும்படியா வேலை இடத்துல, குடும்பத்துல, ஊழியத்துல எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து மகிமையை நடத்துவாருங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்க. பெரிய காரியங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். God bless you.